விதமான கத்திரிக்காய் தயிர் குழம்பு பார்க்கலாம். ரெண்டு பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு 4 கத்திரிக்காய் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் இதில் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மணம் போகட்டும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. கத்திரிக்காய் வேகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். நம்ம அடித்து வச்சுருந்த 1/2 லிட்டர் தயிரை இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மல்லித்தலை போட்டுடலாம். போட்டுட்டு சாதத்துக்கு ஸ்லோட வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.